இந்த உலகம் தர்மத்தின் பாதையை மறந்து கொண்டிருந்த காலம். அதர்மம் தலை தூக்கியது. அகங்காரம் அரசாட்சி செய்தது. அசுர சக்திகள் தேவர்களையும் முனிவர்களையும் நிம்மதியின்றி அலைக்கழித்தன. அந்த காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனக்கு கிடைத்த வரங்களை தர்மத்திற்கு அல்ல, அதர்மத்திற்கு பயன்படுத்தினான். யாகங்கள் முறியடிக்கப்பட்டன. முனிவர்களின் தவம் குலைந்தது. தேவர்களின் உலகமே அச்சத்தில் மூழ்கியது. வேறு வழியின்றி தேவர்கள் அனைவரும் கைலாயம் நோக்கி சென்றார்கள். அங்கு அமைதியின் உருவமாக சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். தேவர்கள் கண்ணீர் மல்க தலை வணங்கி ஒரே குரலில் வேண்டினர், எம்பெருமானே, இந்த உலகத்தை காக்க உமது சக்தியிலிருந்து ஒரு புதல்வன் அவசியம். அவனே இந்த அசுரனை அழிக்க இயலுவான். சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த நொடி காலம் நின்றது போலிருந்தது. அவரின் மூன்றாவது கண் அருகில் ஒரு அக்னி சக்தி மெல்ல வெளிப்பட்டது. அது சாதாரண நெருப்பல்ல, அது தர்மத்தை நிலைநாட்டும் ஞான அக்னி. அந்த சக்தி 6 தீப்பொறிகளாக பிரிந்தது. அந்த அளவிலான மகா சக்தியை உடனே தாங்க இயலாமல் பார்வதி தேவி அதை அக்னி தேவனிடம் ஒப்படைத்தாள். அக்னி தேவனும் அந்த தெய்வ சக்தியின் வெப்பத்தை நீண்ட நேரம் தாங்க முடியாமல் அதை கங்கை தாயிடம் ஒப்படைத்தார். கங்கை தாய் அந்த தெய்வ சக்தியை தன் குளிர்ச்சியால் அமைதிப்படுத்தி புனிதமான சரவணவனத்திற்கு அதை கொண்டு சென்றாள். அந்த சரவணவனம் அங்கு காற்றும் மந்திரம் போல, மரங்களும் தவம் செய்வது போல இயற்கையே ஒரு கோவிலாக மாறியது. அந்த வனத்தின் நடுவில் சரவண பொய்கையில் அந்த 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மலர்ந்தன. அந்த குழந்தைகளின் கண்களில் ஞானத்தின் ஒளி, முகத்தில் கருணையின் பிரகாசம். அந்த குழந்தைகளை கார்த்திகை மாதர்கள் எனும் 6 தாய்மார்கள் அன்போடும் பக்தியோடும் வளர்த்தனர். ஒவ்வொரு தாயும் ஒரு தெய்வ குணத்தை அந்த குழந்தைகளுக்கு பரிசாக அளித்தனர். அந்த செய்தி கைலாயம் வரை சென்றது. பார்வதி தேவி தன் பிள்ளைகளை பார்க்க ஆவலுடன் சரவணவனத்திற்கு வந்தாள். அவள் அந்த குழந்தைகளை பார்த்த நொடி ஒரு தாய் பார்த்தால் எப்படி உருகுவாளோ அப்படியே உருகினாள். அவள் 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் தன் கரங்களில் அணைத்தாள். அந்த அற்புதமான நொடி 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே மகாதேவனாக உருவெடுத்தார். அந்த தெய்வம் அழகின் உச்சம், வீரத்தின் வடிவம், ஞானத்தின் பிறப்பு. அதனால்தான் அவர் சண்முகன் என அழைக்கப்பட்டார். 6 முகங்கள் 6 திசைகளையும் காக்கும் சின்னம். அவரே கார்த்திகேயன், கார்த்திகை மாதர்களின் அன்பில் வளர்ந்தவன். அவரே சரவணபவன், புனித சரவணவனத்தில் பிறந்தவன். அவரே குமரன், என்றென்றும் இளமை கொண்டவன். இந்த பிறப்பு ஒரு கதையல்ல, ஒரு தத்துவம். சிவம் என்றால் அறிவு, சக்தி என்றால் செயல்பாடு. இரண்டும் சேர்ந்தால் ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானமே முருகப்பெருமான். அதனால்தான் அவர் கையில் வேல் இருக்கிறது. அந்த வேல் அசுரனை மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் இருக்கும் பயம், அகங்காரம், அஞ்ஞானம் எல்லாவற்றையும் அளிக்கும் சக்தி. முருகா என்று மனமுருக அழைத்தால் வாழ்க்கை பாதை காட்டும், குழப்பம் தெளிவாகும், இழந்த நம்பிக்கை திரும்ப வரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. முருகா என்று சொல்லி பாருங்கள். அந்த ஒரே சொல்லே உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றும். இந்த வார்த்தைகள் மனதுக்கு நெருக்கமாக இருந்தால் இந்த வீடியோவை விரும்புங்கள். கருத்துகளில் வேல்வேல் முருகா என்று பதிவு செய்யுங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த வீடியோவை பகிருங்கள். அரோகரா.